நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிடம். ஒருவேளை ஆன்லைனில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக நம்மளை விட்டு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை நேரத்திலையும் கர்த்தராகிய தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. எங்களோடு கூட இந்த நாளில் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவே, இந்த நாளில் கேட்க போகிற வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களை இழைக்க பண்ணட்டும். எங்களுடைய இருதயங்களுக்கு அது மன்னாவாய் அமையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய வேலைகள் இந்த வேலையாக இருக்கும்படியாய் நாங்கள் விட்டு கொடுக்குறோம். அடியனை மறைத்து ஆவியானவர் நீங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. என்ன சத்தத்தையே காணோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தின் வாசல் என்ற தலைப்புகளில் நம்ம வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். டோர் ஆஃப் பிளெஸ்ஸிங் அப்படிங்கிற டைட்டில்ஸ் கீழே நம்ம வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரதானமாய் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பிளெஸ்ஸிங் தான். என்ன? ஆசீர்வாதம் அப்படின்னு ஒன்று நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஆனால் ஆண்டவராகிய தேவனும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு தான் தேவனும் விரும்புகிறார். அவர் காடுடைய டிசைரும் அதுதான். தேவனுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கிறது. என்ன? இன்ஃபேக்ட் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கர்த்தரை தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 45 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 45. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புகிறார். இந்த உலகத்துல நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் நான் மலையையும் இந்த சூரியனையும் உதிக்க பண்ணணும்னு தான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. ஏன்னா நான் இப்படிப்பட்ட தேவன் ஆசீர்வாதங்கள் 2 வகையில் 2 டைமென்ஷனில் நம்மளால் என்ன செய்ய முடியும்? இந்த ஆசீர்வாதங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று ஏர்த்லி டோர்ஸ் மூலமாக வருகிற ஆசீர்வாதம், அதாவது உலகத்தின் வாசல்கள் வழியாக நாம் பெறுகிறதான ஆசீர்வாதங்கள். மற்றொன்று ஆவிக்குரிய ரீதியில் நாம் பெறுகிறதான ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு நாம் எல்லாருமே இந்த உலகத்தின் வழியாக வருகிற ஆசீர்வாதங்களை தான் பெரிதாய் நினைக்கிறோம். என்ன? உலகத்தின் வழியாக வருகிற ஆசீர்வாதங்கள் என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் உலகத்தின் வழியாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், பேரு, புகழ், என்ன, பாப்புலாரிட்டி, ஃபேம், என்ன, இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? பெருசாக நினைக்கிறோம். முக்கியமான ஒன்று பணம், மணி. இதுதான் பிரதானமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். இந்த உலகத்தில் நாம் பெறுகிற ஒரு பிரதானமான ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை நம்ம நினைக்கிறோம். என்ன? இங்கே இருக்கிறவர்கள் அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போவும் என்ன, ப்ரமோஷனுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. என்ன, நான் பெரிய பாப்புலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவீங்க. என்ன, எனக்கு பெரிய நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் நான் இருக்கணும், எல்லாரும் என்னை புகழணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதற்காக அநேக காரியங்களை நம்ம இந்த உலகத்தில் இருந்து செய்கிறது உண்டு. ஆனால் இதெல்லாம் உலகத்தின் வழியாக நாம் பெறுகிறதான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது, இந்த வெல்த்து, ஏன்னா இது எல்லாமே. ஆனால் இந்த வழியாக நாம் பெறுகிற ஆசீர்வாதம் அது நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் நிரந்தரத்தை கொடுக்காது. என்ன? அது இந்த உலகத்தில் நிரந்தரம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியங்கள் இப்படியாக சொல்லுகிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம்.
உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்படின்னா இந்த உலகத்தின் மூலமாக அந்த வாசல்கள் வழியாக நாம் பெறுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் எந்த மோகத்தில் விழுகிறாங்க அப்படின்னு சொன்னால், பாப்புலாரிட்டி, நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு மோகத்தில் விழுந்து போகிறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறாங்க இந்த நாட்களில். ஏன்னா இன்னைக்கு வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது அது நிரந்தரமான ஒரு காரியம் அல்ல. ஏன்னா உலக புகழ்ச்சி நிரந்தரமான ஒரு காரியம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகம் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதம் நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸை இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள் இந்த உலகத்தின் மூலமாக நாம் ஆசீர்வாதங்களை பெறும்போது அது நமக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வாசிங்க 1 தீமோத்தேயின் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயின் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப முதலாவது இந்த உலகத்தின் மூலமாக நாம் பெறுகிற இந்த பணம், இந்த பாப்புலாரிட்டி, இந்த ஃபேம், இதெல்லாம் தான் எனக்கு மேன்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அப்படி நினைக்கும் போது அது முதலாவது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, தேவனை விட்டு விலகி போக செய்யும். அந்த வசனத்தை மறுபடியும் போடுங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போக செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா விசுவாசத்தை விட்டு எப்ப விலகி போவாங்க அப்படின்னீங்கன்னா, தேவனை மறக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் போது தான் விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு எதை நம்ம பிரதானமாய் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட வழிகளில் வருகிறதான அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பிரதானமாய் நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு காரியம், தேவனை விட்டு விலகி போகிற ஒரு அனுபவத்தை இந்த உலகத்தின் வழியாக, உலகம் மூலமாக வருகிற அந்த பிளெஸிங்ஸ் நம்மளை என்ன செஞ்சிடும், கொண்டு போய் விட்டுரும். அப்போ தேவனை விட்டு தூர போக செய்யுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சகோதரன், நல்ல வர்ஷிப்லாம் பண்ணுவார், லீட் பண்ணுவார், நல்ல தேவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு சகோதரன் தான். அந்த சகோதரன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு 10 lakhs வச்சுருக்காரு. அவர் அது ஃபிக்ஸடில் போட்டு வச்சுருக்காங்க. அவர் நினைக்கிறாரு, 5 வருஷமாக இந்த பணம் சும்மா தானே இருக்குது, இதை நம்ம என்ன செய்யலாம், இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட ஆலோசனை கேட்குறாங்க. அப்படி ஆலோசனை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஷேரில் போடுங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் எதில் போய் விழுந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட மோகத்தில் விழுந்து போகிறோம். ஏன்னா ஷேர் அப்படின்ற ஒன்று, இன்னைக்கு ஐடி துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது தெரியும், ஷேர் மார்க்கெட் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு குழி. பாருங்கள், அந்த சகோதரன் அவர்கிட்ட இருக்கிற ஒரு 5 லட்சத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு 5 lakhs முதல்ல எடுத்து முதல்ல அந்த ஷேரில் போடுறாரு. அப்படி போட்டோடனே அவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. என்ன எஸ்எம்எஸ் வருதுன்னா, நீங்கள் போட்டிருக்கீங்க 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எங்களுடைய கம்பெனியில், பட் ஆனால் நீங்கள் இதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், இன்னும் ஒரு 2 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. உடனே இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஓகே மறுபடியும் நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு 2 lakhs உள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி அந்த காரியங்களை செய்கிறார். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs அவர் கையில் வைத்திருந்த காரியங்களை ஃபுல்லாக போட்டுட்டார் அதில். ஏன்னா இன்னைக்கு அநேக வாலிபர்கள் சீக்கிரமாக நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட உலகத்தின் மோகத்தில் நம்ம எல்லாருமே விழுந்து விடுகிறோம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் அன்றைக்கு அவர் பணத்தை போட்டதுனால இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட 20 lakhsக்கு மேலே அவர் கடன் இருந்து அவர் தேவனை விட்டு தூரம் போயிட்டார். ஏன்னா விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டார். இன்னைக்கு கர்த்தரை சேவிக்கிற ஒரு அனுபவம் அவருக்கு இருந்தது. ஆனாலும்
உலக ஆலோசனைகள் உள்ள வந்த உடனே அவர் எங்க போயிட்டார் அப்படின்னா கர்த்தரை விட்டு தூரம் போகிற ஒரு அனுபவத்துக்குள்ள அவர் கடந்து போயிட்டார். இன்னைக்கும் நான் சொல்றேன், இந்த உலகத்தின் மூலமாக அதன் வழியாக வருகிற அந்த ஆசீர்வாதங்கள் அது நிரந்தரம் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கும் இங்க நம்ம அநேகர் இங்க பார்க்கிற சகோதர சகோதரிகள் இருப்பீங்க. ஷேரில் நான் பணத்தை போடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. இப்போது ஆன்லைன் ரம்மி அதெல்லாம் வந்துருச்சு. என்ன, ஒரு சின்ன பையன் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அந்த பையன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அப்பாவுக்கு தெரியாமல் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறான், அவன் அந்த ரம்மி அந்த ஆப்போட கூட என்ன செய்கிறான், லிங்க் பண்ணி வச்சிட்றான். இவங்க அப்பா அடிக்கடி எங்கே போவார் அப்படின்னா அப்ராட் அந்த மாதிரி வெளியே போவார். ஸோ மந்த்லி கரெக்டாக அந்த 16th அன்னைக்கு என்ன வரும், அந்த ஸ்டேட்மெண்ட் அனுப்புகிறாங்க. அப்படி ஸ்டேட்மெண்ட் அனுப்பும்போது அவருடைய கிரெடிட் கார்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2 lakhs கிட்ட என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு காட்டும்போது அது என்னன்னு தேடும்போது கடைசியில் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த பையன் ரம்மியில் போய் என்ன பண்ணியிருக்கான், அந்த பணத்தெல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகமும் அதன் இச்சையும் எப்பவுமே அழிந்து போயிடும், அது நிரந்தரம் அல்ல. உலகத்தின் மூலமாக நாம் பெறுகிற ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்ஸும், அந்த வழியாக அந்த வாசல்கள் வழியாக நம்ம பெறுகிற ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்கும் நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ளணும். அது தேவனை விட்டு நம்மளை என்ன செஞ்சிரும், தூர போக செஞ்சிரும். நம்முடைய விசுவாசத்தை என்ன செஞ்சிரும், முற்றிலுமாய் அழித்து விடும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். இரண்டாவதாக வாசிங்க, யோவான் சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 4வது அதிகாரம் 13வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இங்க ரெண்டாவதாக என்ன நடக்கும், உலகத்தின் மூலமாக பெறுகிற அந்த ஆசீர்வாதம் நம்மளை எங்க கொண்டு போகும் அப்படின்னு சொன்னா, போதும் என்ற அந்த மனத்தை என்ன செய்யாது, நமக்கு கொடுக்காது. இட் நெவர் சாட்டிஸ்ஃபைஸ். என்ன, அது போதும் அப்படின்ற ஒரு நிலையை நமக்கு என்ன செய்யாது, நம்ம இருதயத்துல கொடுக்கவே கொடுக்காது. இங்க ஒரு சமாரிய ஸ்திரீ, அந்த சமாரிய ஸ்திரீயை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த தண்ணீரை நீ குடிச்ச அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன செய்யும், இன்னும் தாகம் உண்டாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனத்தை மேற்கொண்டு படிங்க. 14வது வசனத்தை வாசிங்க. 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஓகே, அப்ப உலகத்தின் மூலமாக அந்த வாசல்கள் வழியாக நாம் பெறுகிற அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நிரந்தரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. இன்னும் வேணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பை கொடுக்கும். அதான் தேவன் சொல்றாரு, இங்க அந்த சமாரிய ஸ்திரீ ஒரு பாவத்தோடு கூட அந்த இடத்துல இருக்கிறா. என்ன, ஒரு பாவம் செய்து அவளுடைய இல்லற வாழ்க்கையிலே அவள் ஒரு பாவத்தில் இருக்கிறாள் அப்படின்றத தேவன் அந்த இடத்துல உணர்த்தினார். இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த தண்ணீரை கேட்கும்போது தேவன் சொல்றாரு, இந்த தண்ணீரை நீ என்ன செய்யற, நீ குடிக்கும் போது உனக்கு என்ன ஆகாது அப்படின்னா தாகம் தீரவே தீராது. ஆனா நித்திய ஜீவனுக்கு உண்டான அந்த தண்ணீரை நீ குடிக்கும் போது உனக்கு நிச்சயமா என்ன செய்யும், தாகம் தீரும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கும் உலகத்தின் மூலமாக நாம் பெறுகிற அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, இன்னும் வேணும்னு தான் என்ன செய்யும், நம்மளை அழைக்கும். பாருங்க, அந்த சகோதரன் 5 லட்சத்தை போட்டாரு, ஏமாந்தாரு, ஆனா அதை விட்டாரா அப்படின்னா இல்லை. மேற்கொண்டு அவர் என்ன செய்யறாரு, போட 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 அவருக்கு உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இட் நெவர் சாட்டிஸ்ஃபைஸ், அது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அங்க இயேசு கிறிஸ்துவும் அதான் சொல்றாரு, நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ இப்போ இருக்கிற உன்னுடைய புருஷனும் உன்னுடைய புருஷன் இல்ல, நீ 5 புருஷர்களோட நீ என்ன செஞ்சிருக்க, இதுக்கு முன்பதாக இருந்திருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, போதுன்ற மனம் இல்ல, அப்ப நித்திய ஜீவனுக்குரிய தண்ணீரை நீ தேடு அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த மாலை நேரத்தில் நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம எல்லாருமே உலகத்தின் மூலமாக வருகிற அந்த ஆசீர்வாதத்தை மேன்மையாய் பிரதானமாய் நினைக்கிறோம். இந்த பணத்தை, இந்த ப்ரொமோஷன்ஸை, என்ன இந்த ஃபேமை, இந்த பாப்புலாரிட்டியை, இதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம், பெரிதாய் நினைக்கிறோம். இந்த பாப்புலாரிட்டி, இந்த ஃபேம், இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னீங்கன்னா, இன்னும் செய்யன்னு உங்களை என்ன செய்யும், தூண்டிக்கிட்டே இருக்கும்.
ஆனால் தேவனை தேடும்போது ஏன்னா அவர் மூலமாக நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் அது பெரியது. பின்பதாக நம்ம அதை படிப்போம். மூன்றாவதாக என்ன நடக்கும்? மூன்றாவதாக வாசிங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 19, 20, 21 வாசிங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்ல. அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் உங்க இருதயமும் இருக்கும். மூன்றாவதாக ஒரு விதமான ஃபியரை உங்க இருதயத்துக்குள்ள விதைக்கும். எது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் மூலமாக நம்ம பெறுகிற அந்த பிளெஸிங்ஸ், அதை நம்ம பிரதானமாய் நினைக்கும் போது இந்த காரியமெல்லாம் நடக்கும். என்ன, உங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இந்த வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்க இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்களுடைய எண்ணம், உங்க எண்ணம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம். என்ன, அப்ப நம்ம இருதயம் எங்க இருக்கணும் அப்படின்னா உலகத்தின் காரியங்கள்ல அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு பணத்தை பிரதானமாய் பார்க்கிறோம், இந்த மாதிரி பாப்புலாரிட்டியை பிரதானமாய் பார்க்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளையெல்லாம் நான் இழந்துருவேனோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள என்ன செய்யும்? ஒரு விதமான பயம் ஏற்படும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய செலிபிரிட்டிஸை பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் இல்லையா அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்குது. அவங்களுக்கு பாப்புலாரிட்டி இல்லையானா அவங்களுக்கு பாப்புலாரிட்டிலாம் இருக்குது. என்ன, அவங்க ஃபேம் இல்லையானா எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பயம் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த பாப்புலாரிட்டியை இழந்துருவனோ, நான் இந்த ஃபேமை இழந்துருவனோ, நான் சேர்த்து வச்ச பணத்தை இழந்துருவனோ அப்படின்னு சொல்லி அவங்க இருதயம் என்ன செய்யுமா? ஒரு விதமான டிப்ரெஷனுக்குள்ள கடந்து போகுமா. இந்த மாலை நேரத்தில் நான் சொல்றேன், நாம் இதை குறித்து சிந்திப்போமாயின், நம்ம இருதயம் அதை நோக்கி இருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்ம இருதயம் இந்த உலகத்தின் காரியங்களை நோக்கி இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு விதமான பயம் நம்மளுக்குள்ள ஏற்படும். எத்தனை பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? எனக்கு உலகத்தில் இருக்கும்போது எனக்கு பயம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அதை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். இந்த உலகத்தில் என்ன அநேக காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். இந்த மாலை நேரத்தில் நான் சொல்றேன், இந்த காரியங்கள் உங்க இருதயம் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை நோக்கி இருக்கணும், நித்திய அனுபவங்களை நோக்கி இருக்கணும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 6:21 போடுங்க. 6:21, உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ அங்க உங்க இருதயம் இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய இருதயம் எங்க எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னீங்கன்னா உலகத்தின் காரியங்களை மேன்மைப்படுத்தி அதை நோக்கி அல்ல, இன்றைக்கு கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, நல்லா உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் இவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள். ஆனா இந்த அனித்தியமான காரியங்களை நாம் பிரதானமாய் பார்க்கிறோம். இந்த அனித்தியமான காரியங்களுக்காக நாம் உலகத்திலே என்ன செய்கிறோம்? வேகமா ஓடுறோம். இந்த அனித்தியமான காரியங்களுக்காக இன்றைக்கு கர்த்தரை மறக்கிறோம். இந்த அனித்தியமான காரியங்களுக்காக விசுவாசத்தை இழந்து போகிறோம். இந்த அனித்தியமான காரியங்கள் உங்க இருதயத்துல இன்னும் வேணும் வேணும்னு சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஒரு அனுபவங்களை கொடுக்கின்றன. இந்த மாலை நேரத்துல நான் சொல்றேன், இந்த உலகத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் இவைகள் நிரந்தரம் அல்ல. வாசிப்போம், பிரசங்கியின் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் நான் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, இது எல்லாமே என்னது? மாயை. இது எல்லாமே மாயை. என்ன, இது எல்லாமே மாயை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே மாயைன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துல காரியங்கள் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, இது எல்லாமே மாயை. இது எல்லாமே ஒரு நாள் என்ன செஞ்சிரும்? ஒளிந்து போயிரும். இந்த சாலமன், கிங் சாலமன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பிரதானமான ஒரு கிங் தான் இவரு. இவருக்கு ஆஸ்திகள் இல்லையா, அந்தஸ்து இல்லையா, எல்லாமே இருந்தது. ஆனால் இவர் ஃபீல் பண்ணி சொல்றாரு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவைகளை எல்லாம் நான் என்னன்னு கண்டேன்?
நான் மாயைன்னு கண்டுட்டேன் அப்படின்றாரு. அப்போ இந்த உலகத்தின் மூலமாக, இந்த உலகத்தின் வழியாக, அப்படிப்பட்ட வாசல் வழியாக நாம் பெறுகிற ஆசீர்வாதங்கள் இவைகள் மாயை என்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஆதாமையும் ஏவாளையும் நம்ம பார்க்கும்போது தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். என்ன? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது தேவனோடு டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அவங்க டைரக்ட் ஃபெல்லோஷிப்ல இருந்தாங்க. என்ன? அவங்க தேவனோடு உலாவி வந்தாங்க. எல்லா ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனோடு தான் அசைவாடினாங்க, தேவனோடு தான் நடந்தாங்க. அப்படியாக இருக்கும்போது தேவன் என்ன செய்கிறார்? எல்லாத்துலேயும் ஒரு ஒரு எல்லாத்துக்கும் அக்சஸ் கொடுக்குறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அக்சஸ் இல்லை. என்ன? வாசிங்க 2:9 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். வாசிங்க அடுத்து. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன். இல்ல அதெல்லாம் வேணாம், 2:9 மட்டும் வாசிங்க போதும். இப்படியாக இந்த காரியங்கள் தேவன் எல்லாத்துக்கும் அக்சஸ் கொடுத்தாரு. ஆனா ஒரே ஒரு கனிக்கு மட்டும் என்ன செய்யல? அக்சஸ் கொடுக்கல. இந்த உலகத்துல இந்த ஆதாமையும் ஏவாளையும் தேவன் 2 விதத்துலையும் ஆசீர்வாதம் பண்ணாரு. ஸ்பிரிச்சுவலாகவும் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க, ஏர்த்லியாகவும் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா மெட்டீரியலாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. நல்ல வெல்த் இருந்துச்சு, அவங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் ஒரு நிபந்தனை. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள். ஏன்னா தேவன் ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம மீது பொழிய பண்ணுறாருன்னா ஒரு நிபந்தனை கண்டிப்பாக இருக்கும். பாருங்க, அந்த நிபந்தனைக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே இருக்கோன்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த சர்க்கிளை விட்டு நம்ம வெளியே வரும்போது ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டோன்னு அர்த்தம். இந்த ஏவாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எதை சாப்பிடாத அப்படின்னு சொன்ன அந்த கனியை பார்த்து ரொம்ப நாள் அந்த கனியோடு கூட என்ன செய்கிறாங்க? அந்த கனிக்கு ஒருத்தன் ஆட் கொடுக்குறான். யார் அப்படின்னா சர்ப்பத்தின் மூலமாக பிசாசு. அதுதான் உலகம். இன்றைக்கும் நம்ம எல்லாருமே உலக நண்பர்களோடு கூட தான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம். இந்த உலக நண்பர்கள் என்ன செய்வாங்க? நமக்கு ஆட்ஸை நிறையா கொடுப்பாங்க. நீ என்ன செய்ய, ஏன் கூட வா, நீ இப்படியே ஸ்ட்ரக்சர்டாக வாழ்ந்து இப்படியே போகணுன்னு நீ விரும்புறியா அப்படின்னு என்ன செய்வாங்க? அவங்க அது மாதிரி என்கரேஜாக பேசுவாங்க. இந்த சர்ப்பமும் ஏவாள்கிட்ட அப்படி தான் பேசியிருக்கோம். என்ன? அப்படி தான் பேசிச்சு. பாருங்கள் என்ன நடந்தது அப்படின்னா, அவர்கள் உலகத்தில் விழுந்து விட்டார்கள். ஏன்னா உலகம் அப்படின்றது ஒரு மாயை அப்படிங்கிறத நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அத்தாரிட்டி கொடுத்தாரு. ஒரிஜினல் அந்த பிளானையே தேவன் அவங்க மூலமாக இருந்து தான் என்ன செய்கிறாரு? முதல்ல துவங்குறாரு. எல்லா அத்தாரிட்டிஸும் இருந்தது, நிபந்தனையும் போட்டார். ஆனால் இவர்கள் எதில் போய் விழுந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நிபந்தனையை மீறி அந்த காரியங்களே விழுந்துட்டாங்க. இன்றைக்கும் அந்த காரியங்களை அவங்களுக்கு பார்க்கும்போது ஃபால்ஸ் பிளெஸ்ஸிங்கை என்ன செய்கிறான்? பிசாசானவன் கொடுக்குறான். அந்த பழத்தை புசித்தா நீ என்ன செய்ய மாட்ட? சாகவே மாட்ட, நீ தேவனை போல என்ன செய்வ? நீ மாறிடுவ அப்படின்னு சொல்லி ஃபால்ஸ் பிளெஸ்ஸிங்ஸை இந்த பிசாசானவன் சர்ப்பத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்க, என்ன உலகத்தின் மூலமாக நம்ம நெருங்கி பழகிறவங்க, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஃபால்ஸ் பிளெஸ்ஸிங்ஸை நமக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி அதை நம்பி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி அந்த நண்பன் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. நீங்கள் தான் என்ன செய்யணும்? அவனை ஆளுகை செய்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பழத்தை நீ சாப்பிடு, இதை நீ சாப்பிட்டா உனக்கு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னபோது அவங்க அதில் விழுந்துட்டாங்க. இன்றைக்கும் உலகத்தை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். அதன் மூலமாக பெறுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரொம்ப மேன்மையாய் தெரியும் நமக்கு. என்ன? ஆனால் அவைகள் எல்லாம் மாயை. அதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இவங்க அதை புரிந்து கொண்டாங்க.
புரிந்து கொண்டிருந்தாங்கன்னா அந்த பழத்தை என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க அந்த பழத்தை சாப்பிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சிட்டாங்க, இழந்து விட்டார்கள். இந்த மாலை நேரத்தில் நான் சொல்கிறேன், உலகத்தை பார்க்கும்போது அழகாக இருக்கும், மேன்மையாய் தெரியும். ஆனால் ஃபால்ஸ் பிளெஸ்ஸிங்கை நோக்கி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் கடந்து போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஏவாளுக்கு அந்த சர்ப்பத்தின் மூலமாக நிறையா காரியங்கள் எப்படி பேசி பேசி அவங்கள இழுத்ததோ, இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிறவர்கள் அப்படி தான் நம்மளை இழுப்பாங்க. ஏன்னா, நீ என் கூட வா, நீ அங்கே போகலாம், நீ இதில் பணத்தை போடு, நீ ரம்மி விளையாடு, வா நம்ம கேம்ஸ் விளையாடலாம், இதன் மூலமாக நம்ம சம்பாதிக்கலாம், இப்படியெல்லாம் பிளான்ஸ் அண்ட் திட்டங்கள் வரும். இதெல்லாம் ஃபேக்குன்றதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாலை நேரத்தில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு எது மேன்மை உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அதிலிருந்து வருகிற அந்த கதவுலேருந்து வருகிறதான பிளெஸிங்ஸ் தான் நம்மளை என்ன செய்யும், நம்மளை உறுதிப்படுத்தும். வாசிக்கலாம் ஒரு வசனங்களை கூட வாசிங்க. எபேசியர் வாசிங்க. எஃபீசியன்ஸ் சாப்டர் 1. எபேசியர் வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப உலக ஆசீர்வாதங்களை குறித்து இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இது கர்த்தரிடத்துல இருந்து தான் வருது. இந்த உலக ஆசீர்வாதமும் எங்க இருந்து தான் வரும்? கர்த்தரிடத்துல இருந்து தான் வருது. ஏன்னா எல்லா நன்மையானவைகளும் பூர்ணமானவைகளும் ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து தான் வருது. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த ஏர்த்லி மூலமாக நம்ம பெறுகிற ஆசீர்வாதத்தை மேன்மையாய் பார்க்கும் போது தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் வழியாக நம்ம கடந்து போகும்போது அந்த வழியாக வருகிறதான அந்த ஆசீர்வாதங்கள் ஏன்னா அது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் டோர் வழியாக நம்ம என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை நம்ம பெற முடியும் அப்படின்னு சொன்னால், முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு. எத்தனை பேர் இந்த இடத்துல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2வது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வாசம் பண்றார். என்ன, நமக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிரந்தரமான சந்தோஷத்தை இந்த தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மூலமாக நமக்கு கட்டளையிடுகிறார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் ஒரு பர்பஸ் இருக்கும், அது ஒரு டைரக்ஷன்ல நம்ம நடத்தும் வாழ்க்கையில. ஏன்னா இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இந்த மாலை நேரத்தில் நமக்கு உண்டாக வேண்டும். ஹெவன்லி ரிவார்ட்ஸ் நமக்கு இருக்குது என்பதை நீங்களும் நானும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா இந்த மாலை நேரத்தில் நான் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். அப்பொழுது எல்லாமே என்ன செய்யப்பட்டுரும், கூட கொடுக்கப்பட்டுரும். என்ன, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். என்ன, இன்னைக்கு கர்த்தரை நீங்க நம்பிக்கையாய் கொள்ளணும். கர்த்தரை நம்புகிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் கடந்து போனீங்கன்னு சொன்னால் அந்த மனுஷன் பாக்கியவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை சார்ந்து வருகிற அந்த ஆசீர்வாதத்தில் நான் நிலைச்சிருப்பேன், நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள்னு சொல்லி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தில் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இந்த வழியாக மட்டும்தான் என்ன செய்யுது, வருகிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாக வேண்டும். இந்த பாப்புலாரிட்டி, இந்த ஃபேம், இந்த பணம், இவைகள் எல்லாம் நிச்சயமா கூட கொடுக்கப்படும். எப்ப தெரியுமா, நீங்கள் தேவனுடைய அந்த காரியங்களை தேடும் போது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நமக்கு ரட்சிப்புன்ற ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஷேர் பண்ணணும், மற்றவங்களுக்கு அந்த ரட்சிப்பை கொண்டு செல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு எத்தனையோ நண்பர்கள் உங்களோட கூட இருக்கிறாங்க,
அந்த நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறீங்களா? ஏன்னா லாஸ்ட் மந்த் இதை குறித்து தான் நம்ம எல்லாருமே படித்தோம். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் டோர் வழியாக நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் தேவன் சொன்னால் அந்த ஆசீர்வாதங்கள் நிரந்தரமானவைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சங்கீதம் புத்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. சங்கீத புத்தகம் 16:17. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்து, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும். இட்ஸ் a true fulfillment. ஏன்னா இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் டோர்ஸ் வழியாக நம்ம ஆசீர்வாதங்களை அந்த வழியாக நம்ம பெறும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை தேவன் கொடுக்கிறார். அது நிரந்தரம் உள்ளதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியையும் நம்ம தேடுவதற்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த மாலை நேரத்தில் ஒருவேளை நம்ம இந்த உலகத்தின் காரியங்கள்னு சொல்லி நம்ம ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த நொடி பொழுதுல நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க. இன்னைக்கு கர்த்தருடைய காரியங்களுக்காக, கர்த்தருடைய அந்த விருப்பத்திற்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த மாலை நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்ம கடந்து போவது கடினம்தான். ஏன்னா இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்ம கடந்து போகிறது கடினமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா அநேக காரியங்களை நம்ம இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது சில காரியங்களை நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்க முடியாதுன்ற அந்த எண்ணத்தோடு கூட நம்ம என்ன செய்வோம், இந்த உலகத்தில் நிலைச்சிருப்போம். ஐயோ நம்ம ஸ்பிரிச்சுவலாக போயிட்டா இதையெல்லாம் நான் என்ன செய்யணும், நான் இழக்க வேண்டியது இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இப்படிப்பட்ட யோசனைகள் நமக்கு வேண்டாம். இன்னைக்கு நம்ம முழுமையாய் நம்முடைய சிந்தையிலே கர்த்தருக்கென்று சொல்லி நம்மளை விட்டு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. 31வது வசனம். இன்னைக்கு அவருடைய நேரத்துக்காக நம்ம எல்லாருமே காத்திருக்க வேண்டும். இந்த ஸ்பிரிச்சுவல் டோர் ஆஃப் பிளெஸிங்ஸில் நம்ம என்ட்ராகணும். எப்படியெல்லாம் நான் என்ட்ராக முடியும் அப்படின்னு சொன்னால் காத்திருக்கிறதன் மூலமாக, அவரை தேடுகிற அனுபவத்தை நீங்கள் ஏற்படுத்துவதன் மூலமாக. வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப காத்திருக்கிற ஒரு அனுபவத்துல நம்ம நிலைத்திருக்கணும். இன்னைக்கு எல்லாமே எனக்கு சீக்கிரமா கிடைச்சிடணும் நம்ம நினைக்கிறோம். என்ன இன்னைக்கு எல்லாமே எனக்கு சீக்கிரமாக வேணும், நான் சீக்கிரமாக ஒரு ஃபெமிலியர் ஆகணும், சீக்கிரமாக நான் பாப்புலர் ஆகணும், சீக்கிரமாக எனக்கு எல்லாமே காரியங்கள் நடந்துடணும் அப்படின்னு சொல்லி சில தவறான காரியங்களை நம்ம போய் விழுந்துடுறோம். இல்லை, இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது என்ன நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவர் உங்களை கழுகுகளை போல செட்டைகளை விரித்து ஓட பறக்க செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சில காரியங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவோம் உலகத்தில் இருக்கும்போது. இந்த யோசேப்பை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலிருந்தே அவன் வேதனைக்குள்ளாகிறான், சிறு வயதிலிருந்தே அவன் கஷ்டப்படுறான். அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், அவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கடந்து வரும்போது அவனுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடியதான சூழல் இருக்குது. ஒரு வீட்டில் போய் வேலை பார்க்குறான். அந்த வீட்டில் அந்த எஜமானி அம்மா என்ன செய்கிறாங்க, அவங்க இவனை தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. இவன் நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்க முடியும், அந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்கலாம். ஏன்னா அப்படி போயிருந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் நல்லாவும் இருந்திருப்பான். ஏன் சொல்கிறேன்னா, கூப்பிட்டது யார் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டினுடைய ஒரு ஓனர். என்ன ஒரு வீட்டினுடைய ஒரு ஓனர் கூப்பிட்டுறாங்க. பணம் இருந்துச்சு, அவன் கூப்பிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் அவன் செஞ்சுருந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்க்கை செட்டில்டு தான். ஆனால் அதெல்லாம் நிரந்தரமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நிரந்தரம் இல்லை, அது எல்லாமே தற்காலிகமானது. என்ன இதை உணர்ந்ததுனால அவன் என்ன செய்கிறான், போட்டிருந்த சட்டையை கூட விட்டுட்டு என்ன செய்கிறான், அவன் ஓடி போகிறான். இன்னைக்கு கர்த்தரை அவர் மூலமாக எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், அதுதான் நிரந்தரம் அப்படின்னு அவனுடைய சிந்தையில் இருந்ததுனால கர்த்தரை தேடி ஓடுறான் அவன். ஏன்னா கடைசி வரையிலும் அவன் காத்திருந்தான். அவன் வாழ்க்கையில் அவன் போகிற பாதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இடுக்கமான பாதைகள் தான். ஆனால் ஃபைனலாக தேவன் என்ன செய்தார், அவனை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வைத்தார். இந்த மாலை நேரத்தில் நான் சொல்கிறேன்,
இன்னைக்கு கர்த்தர் அவர் வழியாக நம்ம போகும்போது நம்ம காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சில இடுக்கமான காரியங்கள் நமக்கு முன்பதாக வரும். சில ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஏளனமா பார்ப்பாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஏளனமா என்ன செய்வாங்க, நம்மளை சொல்லுவாங்க. நம்மளை ஒருவேளை சேர்க்காம கூட இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு கர்த்தருக்காக நிற்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கும்போது, அந்த வழியாக நம்ம ஆசீர்வாதங்களை நம்ம பெறும்போது கர்த்தர் உயரத்தில் வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த தானியேலை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. தானியேல் புத்தகம் 1:16 வாசிங்களேன். தானியேலும் அவங்களுடைய நண்பர்களும் ஆகையால் பெல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தை அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். என்ன காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னா, ராஜா கட்டளை போட்ட நீங்க இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், புசிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க அதை புசிக்க கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்களுக்கு போட்ட அந்த தீர்மானத்தில் நிலைச்சிருக்கணும்னு சொல்லி அவங்க வைராக்கியமாக நிற்கிறார்கள். அப்படி வைராக்கியமாக நின்றதுனால யார் அந்த கட்டளையை போட்டாங்களோ அந்த ராஜாவே என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. நீ இதெல்லாம் நீ புசிக்க வேணாம், உனக்கு நான் என்ன செய்கிறேன், நீ புசிக்கிற மாதிரி காய்கறிகளை நான் என்ன செய்கிறேன், உனக்கு நான் அந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவைகளை என்ன செஞ்சிட்டாரு, மாற்றி போட்டுட்டார். இனி கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக நின்று பாருங்க. உங்களுடைய காரியங்கள்லையும் எந்த காம்ப்ரமைஸும் நீங்கள் பண்ணிக்காம கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாய் நிற்கும்போது உங்கள் காரியங்களிலையும் இந்த தானியேலும் அவங்களுடைய நண்பர்களுக்கும் நடந்தது போல உங்கள் வாழ்க்கையிலையும் நடத்துவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொமோஷனுக்காக சில காரியங்களை என்ன செய்வோம், காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். ப்ரொமோஷன்ஸ்க்காக சண்டேஸ் கூட நம்ம என்ன செய்வோம், வேலைக்கு நம்ம கடந்து போகிறோம். ஏன்னா அது பிரதானமாக நமக்கு தெரியும், எனக்கு எப்படியாவது ப்ரொமோஷன் வரணும், எனக்கு எப்படியாவது ஹைக் வரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு மேலே இருக்கிற நம்மளுடைய அதிகாரிகளுக்கு நம்ம என்ன செய்வோம், சில காரியங்களை நம்ம செய்யக்கூடாத சில காரியங்களை நம்ம என்ன செய்வோம், செஞ்சிருவோம். இன்னைக்கு வைராக்கியமாக நீங்கள் நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியங்கள் வர வேண்டுமோ அந்த காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்ஸ், உங்களுக்கு வர வேண்டிய ஹைக்ஸை நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பார். இது கர்த்தர் மூலமாக நமக்கு என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை நமக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம். நான் இப்படிப்பட்டதான காரியங்களை தேடும்போது இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னை ஒதுக்கி வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் ஜெயம் கொடுக்குற ஒரு தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க வைராக்கியமாக நின்னார்கள். இன்னைக்கு அவங்க நின்னதுனால அவங்களுக்கு கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். அவங்க காரியங்களில் ஒரு லிபரலை கொடுத்தார் அந்த இடத்துல. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு லிபரலை கொடுக்கறதுக்கு கர்த்தர் வித்தியாசம் உள்ள ஒரு கர்த்தராக நம் நடுவிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்மளுடைய முழு ஃபோக்கஸும் எங்க இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற ஒரு அனுபவத்தில் தான் இருக்கணும். இன்னைக்கு யோசேப்பு அப்படி வைராக்கியமாய் நின்னதுனால என்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படியணும், கர்த்தருக்காக நான் ஓட வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி ஓடினதுனால இன்னைக்கு அவர் ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்திலே நிற்க வைத்தார் கர்த்தர். உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிதான ஒரு உயரத்தில் ஆண்டவர் கடத்தி கொண்டு போவார்ன்றத எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை நீங்க அநேக யோசனையில இருக்கலாம், ஏன்னா நான் இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகளில் இருக்கிறேன், ஏன்னா எனக்கு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழல்ல நான் நிற்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இன்னைக்கு கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை சார்ந்திருப்போம். அவர் வழியாக நாம் பெறுகிற அந்த ஆசீர்வாதம் நிரந்தரத்தை கொடுக்கும், நிச்சயத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை கொடுக்கிற ஒரு நேரம். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். இன்னைக்கு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம்,
இத்தனை நாட்களாக நான் இந்த உலகத்தின் காரியங்கள் இவைகள் தான் நான் பிரதானமாய் நான் நினைக்கிறேன், அதன் வழியாக பெறுகிற ஆசீர்வாதம் தான் நான் உயரமாக நான் நினைக்கிறேன், அதுதான் எனக்கு நிச்சயம் உள்ளதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லி அநேக காரியங்களை நான் கர்த்தர் இடத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு சண்டே சர்வீஸை நான் காம்ப்ரமைஸ் பண்ணது உண்டு. இன்னைக்கு ஜெபம் பண்ணாமல் நான் கர்த்தரை விட்டு தூரமாய் ஓடின ஒரு அனுபவம் உண்டு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்த்தரை விட்டு நான் தூரமாய் போகிற அனுபவம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை உயர்த்தி இந்த நாள்ல ஒரு அர்ப்பணத்தோடு கூட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் சொல்றேன் அப்பா, ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியும் தான் முக்கியம், உம்முடைய வார்த்தைகள் தான் நிலையானது, உம்முடைய வசனங்கள் தான் நிலையானது. ஆண்டவரே அந்த வசனமாக வார்த்தையாக அது ஜீவனாய் எங்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பா. அப்படிப்பட்ட காரியங்கள்ல என்னுடைய இருதயத்தை நான் கொடுக்கணும் ஆண்டவரே. இயேசுவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட் லாஸ்ட் ஃபார் எவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே இந்த நாள்லையும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்காத ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு சொல்லி எத்தனை பேர் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க? இந்த வாலிப பிரயாரத்திலே அநேக பாவத்துக்குரிய காரியங்கள்ல நம்ம விழுகிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஓ அநேக இந்த சர்ப்பத்தின் போல அநேக நண்பர்கள் அநேகர் மூலமாக நமக்கு இப்படிப்பட்ட போராட்ட ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல இருக்குதுதான். அதை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தரை தேடி வரணும். ஆண்டவரே இந்த மாலை நேரத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி, என் வாழ்க்கை பாவமாவே இருக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆண்டவரே இயேசுவே பாவத்தோடே இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே நான் கத்தரண்டையில கிட்டி சேரணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் நிறைய விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறேன் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்க? சொல்லுங்க, என் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. உம்மோடு நான் ஐக்கியப்பட்டு உம்மோடு நான் வாழுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஓ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. சொல்லுங்க, ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே எனக்கு ஒரு டிவைன் கைடன்ஸ் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை படிக்கிறதற்கு, அதை வாசிப்பதற்கு என்னை நான் கமிட் பண்றேன்னு சொல்லி எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி உங்களை கமிட் பண்றீங்க? அவருடைய ராஜ்யத்தை தேடும் போது எனக்கு எல்லாமே கூட வரும் ஆண்டவரே. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதற்கு இந்த மாலை நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபை எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஓ ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உலகம் உலகம் அப்படின்னு சொல்லி இச்சித்த காரியங்கள், இவைகள்ல இருந்து எங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும் இந்த மாலை நேரத்துல. இயேசுவின் நாமத்தினால எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அநேக காரியங்களை நாங்கள் இழந்து போனது உண்டு ஆண்டவரே. அப்பா எங்க ரட்சிப்பை கூட நாங்கள் இழந்திருக்கலாம். இயேசுவே இந்த மாலை நேரத்துல எங்களுடைய காரியங்களை நீங்க ஜெயம் கொடுங்க. என் தேவையெல்லாம் நீர்தான் என்று சொல்லி
அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே.